மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உனை மறவேன். கன்னி வழி மலர்ந்த கற்பகமே முன்னி உனை அணைந்தேன். எண்ணற்ற உயிர்களிலே என்னை ஓர் உயிராக்கி உலகென்ற அரங்கினிலே உலவு விட்டு வரும் ஒப்பற்ற என் வேந்தே, உமக்கே என் தாழ் சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கண நூல் குறித்து அறிய இருக்கின்றோம். உலகினர் தாம் எடுத்துக்கொண்ட செயல் இனிது நிறைவேற கடவுளை வணங்குதல் மரபு. மரபு என்றால் மாறாதது. இந்நூலின் ஆசிரியர் ஐயனாரிதனாரும் ஆனைமுகன் அதாவது விநாயகன், சிவபெருமான், கலைமகள் ஆகிய மூவருக்கும் தனித்தனியே கடவுள் வாழ்த்தினை பாடி இந்நூலினை படைத்தளித்துள்ளார். வழிபாடு என்பது மனம், மொழி, மெய் என்கின்ற மூன்றாலும் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு செய்யப்படும் வழிபாட்டை திரிகரண வழிபாடு என்றும் கூறுவர். இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். புறப்பொருள் வெண்பா மாலை போர் முறைகளை எடுத்துரைக்கும் இலக்கண நூலாக விளங்குகிறது. இந்த போர் முறைகளை எடுத்துரைக்கும் பழம்பாடல் நீங்கள் அனைவரும் அறிந்தது. வெட்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம், உட்கார் எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் உழிஞை, அதிரப் பொருவது தும்பை, போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம். இதில் புறம், புறப்புறம், அகப்புறம் என 3 பாகுபாடுகள் இருக்கிறது. அதாவது வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை ஆகிய திணைகள் புறம் என்றும், வாகை, பாடான், பொதுவியல் ஆகிய 3ம் புறப்புறம் என்றும், கைக்கிளையும் பெருந்திணையும் அகப்புறம் என்றும் பாகுபாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திணையும் அதற்குரிய பொருளும் என்ன என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். வெட்சி திணை பகைவருடைய ஆநிரைகளை கவர்தலாகிய ஒழுக்கத்தை கூறுகிறது. கரந்தை திணை கவர்ந்து போகப்பட்ட ஆநிரைகளை உரியவர் மீட்டு கொண்டு வருதலை குறிப்பதாகும். வஞ்சித்திணை என்பது பகைவரது நாட்டை கவர்தலை நினைந்து போர் செய்வதற்கு மேற் செல்லலாகிய ஒழுக்கத்தை கூறுகிறது. காஞ்சி திணை, காஞ்சி என்று சொன்னாலே நிலையாமை என்பது பொருள். இங்கு வந்தவர்க்கு, அதாவது போர் மேற் செல்லலாகிய அந்த தன்மைக்கு எதிர்த்து வந்தவர்க்கு எதிர் சென்று அவரது முயற்சிகளை தடுத்தலை உணர்த்துவது காஞ்சி திணையாகும். அடுத்தது நொச்சி திணை பகைவருக்கு எதிராக தம்முடைய கோட்டை மதிலை காத்து நிற்கும் அந்த தன்மையை கூறுவது நொச்சி திணையாகும். உழிஞை திணை என்பது மதிலை சுற்றி வளைத்து காத்து நிற்கும் நொச்சி மறவரை வெற்றி கொள்வது அது குறித்து உணர்த்துகிறது. தும்பை திணை தம்முடைய பேராண்மையில் மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதலை கூறுவது தும்பை திணையாகும். அடுத்து வாகை திணை. வாகை என்று சொன்னாலே வெற்றி என்று பொருள். போரின் கண் வெற்றி பெற்று சிரத்தலை உணர்த்துவது இது. ஆக வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை இப்படியாக அந்த போர் முறைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்தந்த திணைக்குரிய மறவர்கள், அதாவது வீரர்கள் வெட்சி திணை அதற்குரிய செயலை செய்கின்ற பொழுது வெட்சி பூவையும், கரந்தை திணையில் ஈடுபடுவோர் கரந்தை பூவினையும், வஞ்சித்திணையில் ஈடுபடுவோர் வஞ்சிப்பூவையும், காஞ்சி திணையில் ஈடுபடுவோர் காஞ்சி பூவையும், நொச்சி திணையின் செயலை செய்ய முற்படுவோர் நொச்சி பூவினையும், உழிஞை திணை செயல்களை செய்ய முற்படுவோர் உழிஞை பூவினையும், போர் செய்வர் தும்பை திணை அதாவது செறுதல் என்கின்ற போரை மேற்கொள்கின்றவர் தும்பை பூவையும், வெற்றி பெற்றவர் வாகை பூவினையும் சூடி ஆரவாரிப்பர்.
இப்படியாக இந்த திணைகள் படலங்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடான் திணை. இது பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறு என்று சுருக்கமாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒருவனுடைய கீர்த்தி, கொடை, கீர்த்தி என்று சொன்னால் புகழ், கொடை, வலிமை, தன்னழி என்று சொன்னால் வெற்றி, வீரம் ஆகிய ஒழுக்கக்கூறுகளை பாடக்கூடியதாக இந்த பாடான் திணை அமைந்திருக்கிறது. பொதுவியல் திணை என்று பார்க்கின்ற பொழுது மேற்கூறப்பட்ட அனைத்து திணைகளிலும் எல்லாம் பொதுவாக உள்ள செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாது ஒழிந்தவற்றையும் கூறி செல்வது பொதுவியல் திணையாகும். இதில் கைக்கிளையும் பெருந்திணையும் தனிப்பட்டதாக, அதாவது நம்ம சொன்னாலே அகப்புறம் சார்ந்த பாகுபாட்டில் வைக்கப்படுகிறது. இது ஆண்பார் கூற்று, அதாவது கைக்கிளை என்பது ஆண்பார் கூற்று, பெண்பார் கூற்று என 2 பகுப்பாக இயங்கும் ஒரு மருங்கு பற்றிய கேழ்மை, அதாவது நட்பு, அதாவது யாரேனும் ஒருவர் நட்பு கொள்ளுதலை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. பெருந்திணை என்பது ஆண்பார் கூற்று மற்றும் இருவார் பெருந்திணை என்னும் பகுப்புகளோடு இயங்கும் பொருந்தா காமத்தினை, அதாவது பொருந்தா ஒழுக்கத்தினை கூறுவதாக இருக்கிறது. இதற்கெல்லாம் இறுதியாக ஒழிவியல் என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஒழிவு என்பது பாடான் பகுதியிலும் வாகை திணையிலும் கூறப்படாது ஒழிந்த புறத்துறை செய்திகளை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இங்கனம் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் சொல்லப்பட்ட அந்த போர் முறைகள் குறித்த அந்த பழம்பாடல் விளக்கும் செய்திகளின் சுருக்கத்தை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் இது குறித்த தொடர் செய்திகளை, திணைகள் ஒவ்வொன்றிற்குமான, அதாவது படலம் ஒவ்வொன்றும் அதனுடைய துறைகளும், ஒவ்வொன்றுக்கும் எத்தனை துறைகள் இருக்கிறது, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பது குறித்து அறிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.